அன்புடையீர், ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் நாள் என்பது சர்வதேச யோகா தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. உலகுள்ள நாடுகளில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்ற மிகச்சிறிய நாடானாலும் கூட அங்கே இந்த யோகா கலை கற்பது என்கின்ற ஒரு பழக்கம் உருவாகி இருக்கிறது. அந்த அளவிற்கு யோகா உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றிருக்கிறது. யோகா என்பது ஒரு விஞ்ஞானம். கால அளவு கணிக்க முடியாத இந்தியாவிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ரிஷிகள், சித்தர்கள், ஆசிரம தலைவர்கள், அரச பரம்பரையினர் யோகாவிலே உச்சம் கண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரே நோக்கம், நோயற்ற வாழ்வும் நீண்ட ஆயுளும் பெற வேண்டும் என்பதுதான். நமக்கும் அதுதானே தேவை. அது இல்லாத காரணத்தினால் தானே ஊருக்கு 100 டாக்டர்கள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே உடலை பராமரிப்பது என்பது ஒருவனின் அடிப்படை ஆதார தேவை என்பதை அன்றைய காலத்திலேயே மக்கள் உணர்ந்திருந்தார்கள். தெய்வப் புலவர் திருவள்ளுவரும் கூற உடலுக்கு நோய் தீண்டாமல் இருக்க சில கடமைகளை வலியுறுத்துகிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய 3 என உரைக்கின்றார். அன்றைய காலத்து மருத்துவ நூல்களை ஒரு கணம் பரிசீலிக்க கேட்கிறார். வாதம், பித்தம், கபம் என்கின்ற 3ம் உடலில் கூடுதலானாலும் சரி நோய் வரும், குறைந்தாலும் சரி நோய் வரும். உடல் ஆரோக்கியத்தை சீரழித்து ஆயுளை குறைத்துவிடும் என்கின்றார். வாதம் என்பது என்ன தெரியுமா? உடல் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கிற வாயுவை குறிக்கிறார். பித்தம் என்பது உடலிலே உயிர் தங்குவதற்கு ஆதார நிலையாக இருக்கிற உடல் வெப்பத்தை குறிக்கிறது. கபம் என்பது உடலின் நீர்த்தன்மை, குளிர்ச்சியை குறிக்கிறது. சித்த மருத்துவ நூல்களின் வழிகாட்டுதலின்படி இந்த 3ம் சம நிலையை இழந்தால் பல வகையான நோய்கள் உருவாகும் என்பதுதான் அன்றைய காலத்து மக்களினுடைய தெளிவான வழிகாட்டுதல். யோகாசனத்தை முதலில் உபதேசித்தவர் பிரம்மாதான் என்கிறது பகவத்கீதை. பிரம்மாவால் அருளப்பட்ட யோகா தரிசனத்தை மனதிலே பதிய வைக்கின்ற முறையில் 195 சூத்திரங்களாக யோகா சாஸ்திரம் என்கின்ற நூலை அருளியவர் மாமுனிவர் பதஞ்சலி என்கின்ற மாமுனிவர். அதிலே 70 லட்சத்திற்கு மேற்பட்ட யோகா நிலைகள் குறித்து விளக்கியிருக்கிறார் என்பது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட சாதனையாக காண முடிகிறது. இவரை ஞான புதையல் என்றே முன்னோர்கள் போற்றுகிறார்கள். யோகா, தியானம், பிராணயாமம் இந்திய நாகரிகத்தின் பெருமைமிகு அடையாளங்களாக கருதப்படுகிறது. பிராணயாமம் என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, கண்ணுக்கு தெரியாத உயிரோட்ட சக்தி. மூச்சு ஓட்டங்களை விட நுட்பமானது நாடி ஓட்டம். மூச்சு ஓட்டங்களை கட்டுப்படுத்துகிற பொழுது நாடி ஓட்டங்களையும் கட்டுப்படுத்த முடியும். நாடி கதிர்கள் கட்டுப்படுத்துவதன் மூலம் எண்ண இயக்கங்களும் கட்டுப்படும். அதன் மூலம் மனதும் கட்டுப்பட்டு உயர்நிலையை அடைகின்றது. அதைத்தான் ஆன்ம விடுதலை என்கின்றார் பதஞ்சலி முனிவர். தியானம் என்பது மனித மனம் எங்கிருந்து புறப்பட்டதோ அங்கேயே நிலை நிறுத்தி பழகுவதுதான் தியானம். மனம் என்பது உயிர் ஆற்றல், அது ஒருநிலைப்படுத்துவதுதான் தியானம், மெடிடேஷன் என்கின்றார்கள். யோகா, பிராணயாமம், தியானம் இந்த 3ம் அளவோடு மருந்தாக இருக்க வேண்டியது அவசியம். மகரிஷி யோகா மையம், ஈஷா யோகா மையம், பிரம்மகுமாரிகள் சமாஜ் யோகா மையம், இப்படி பல யோகா மையங்கள் புது பெயர்களை பெருகி கொண்டிருக்கிறது. திரைப்பட நடிகைகள் கூட யோகா பற்றி விளக்க உரை ஆற்றுகிற அளவிற்கு ஒரு தேவை ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் இந்த யோகா கலையும் தொழில்மயமாகிவிட்டது. காசுகளை குவிக்கின்ற வியாபார கலையாக விளம்பரம் பெற்றுவிட்டது. என்ன காரணம்? இன்றைய அரசியல், பொருளியல் வாழ்வு தேடுகிற மக்களுக்கு திருப்தியான வாழ்வு அமைவதில்லை. எண்ணியபடி விருப்பங்கள் நிறைவேறாத நிலை, ஏமாற்றங்கள் உண்டு, தோல்விகள் உண்டு, வாழ்வில் மனக்குழப்பங்களும் விரக்திகளும் நிறைந்து விடுகிறது. வீடு மாளிகை போன்று வசதியாக இருந்தாலும் கூட மனதிலே அமைதி இல்லை. இதற்கு வடிகால் தேடுகிற தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் அல்லவா? விளம்பரத்துடன் யோகா மையங்கள் புற்றீசல் போல உருவாகிவிட்டது. உலகம் முழுவதும் கிளைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச சந்தைக்கு யோகாவை கொண்டு சென்று கோடிகளிலே புரள்கின்ற கார்ப்பரேட் கம்பெனிகளும் கூட உருவாகிவிட்டது என்பது ஆச்சரியமான செய்திதான். இந்த மண்ணிலே வேர்விட்டு உருவாகிய யோகாவை ஞானிகளும் சித்தர்களும் வளர்த்த பயிற்சி முறைகள் தான். யோகாவை இத்தோடு பிராணயாமம், தியானமும் யோகா கலையினுடைய 2 பகுதிகளாக வளர்ச்சி பெற்றுள்ளது. எடுத்தவுடனே யோகா கலையின் உச்சத்திற்கு தாவ வேண்டியதில்லை. சிறு வயது குழந்தைகள், பெண்கள் இவர்களுக்கு பொருத்தமான ஒரு 30 வகையான யோகாவை இங்கு அறிமுகப்படுத்துகின்றோம். யார் துணையும் வேண்டாம். மெதுவாக நிதான வேகத்தில் ஒரு அரை மணி நேரம் செய்தாலே போதும். ஒரு நாளைக்கு நமக்கு 24 மணி நேரம் வாழ்க்கை.
இந்த உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு உயர்ந்தபட்சம் 1 மணி நேரம் அல்லது ஒரு அரை மணி நேரமாவது செலவு செய்தால் ஆரோக்கியம் வளரும், ஆயுள் நீடிக்கும். அனைவருக்கும் அதுதானே தேவை. புதிதாக யோகா பழக துவங்குகின்றவர்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிக மிக பொருத்தமானது முதலில் சூரிய நமஸ்காரம். சூரிய ஒளி நமது உடலில் படுகிற பொழுது இந்த ஆசனங்களை செய்தால் ரொம்ப நல்லது. 12 வகையான ஆசனங்கள் மாணவர் மாணவிகளுக்கு ஏற்றது. காலையிலே 15 நிமிடங்கள் செய்தால் நமது உடல் சோர்வுகள் நீங்கி நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோடு செயல்பட துணையாக இருக்கும். அடுத்து சொல்ல இருக்கின்ற சூரிய நமஸ்காரத்தில் உள்ள 12 நிலைகளில் நாம் மனதுக்குள்ளேயே சொல்ல வேண்டிய 12 மந்திரங்களும் இத்தோடு காண்பிக்கப்படுகிறது. அத்தோடு மூச்சு பயிற்சிகள், மூச்சு இழுத்தல், மூச்சு விடுதலும் அதே நேரத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. தோள்கள், கைகள், மார்பு தசைகள் ஆகியவை நல்ல நிலைமையை அடைவதற்கு சூரிய நமஸ்காரம் பெரிதும் துணை புரியும். சூரிய நமஸ்காரத்தில் ஒவ்வொரு நிலைகளையும் கொஞ்சம் பார்ப்போம். முதலாவதாக கைகளை கூப்பி அமைதியாக நில்லுங்கள். இரண்டாவதாக கைகளை உயர்த்தி உடலை முடிந்தளவு பின்னால் வளைக்கவும், நன்கு மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக முன்னால் வளைந்து கைகளால் தரையை தொடுங்கள், கால்கள் வளையக்கூடாது, மூச்சு காற்று வெளியே விட்டு விடுங்கள். நான்காவது வலது காலை முன்வைத்து கைகளை ஊன்றியவாறு இடது காலை பின்னால் நீட்டி நிற்க வேண்டும். ஐந்தாவதாக கைகளை தரையிலே அழுத்தி உடலை மேலே தூக்கி முக்கோணம் போல நிற்கவும். ஆறாவதாக கால்களை பின்னால் இழுத்து உடலை கீழே இறக்கவும். ஏழாவதாக தலையை நன்றாக நிமிர்த்தி பின்னால் வளைக்கவும். எட்டாவதாக கைகளை ஊன்றி உடலை மேலே தூக்கி முக்கோண வடிவத்தில் நிற்கவும். ஒன்பதாவதாக வலது காலை முன்வைத்து இடது காலை பின் வைத்து கைகளை ஊன்றி நிற்கவும். பத்தாவதாக இடது காலை முன் இழுத்து 2 கால்களையும் நேராக வைத்து தலையை குனிந்து உடலை உயர்ந்தபட்சம் மேலே தூக்கி கைகள் தரையை தொட்டவாறு குனிந்து நிற்க வேண்டும். 11ஆவதாக கைகளை மேலே உயர்த்திய நிலையில் நின்று முடிந்தளவு பின்னால் உடலை வளையுங்கள். இறுதியாக கைகளை கும்பிட்ட நிலையில் அமைதியாக நிற்கவும். இந்த மாதிரி 10 முதல் 15 முறை செய்வது நல்ல ஆரோக்கியம் பெற வழிவகுக்கும். உடல் எடை குறையும், சுறுசுறுப்பு வளரும், நோய்கள் அணுகாது. இங்கே காண்பிக்கப்படுகிற 12 மந்திரங்களையும் சூரிய நமஸ்காரத்தில் உள்ள 12 நிலைகளின் போது மனதிற்குள்ளேயே சொல்லுங்கள். கூடவே குறிப்பிட்ட மாதிரி மூச்சு பயிற்சி செய்வது மிக மிக நன்று. சூரிய துடிப்பு, வைப்ரேஷன் தேகத்திற்கு கிடைக்கும். வயிறு, குடல் தொடர்பான வியாதிகள் குணமாகும். வயிற்று தொப்பை குறையும். முதுகு எலும்பு நரம்புகள் வலுவடையும். இரத்த ஓட்டங்கள் சீராகும். அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த சூரிய நமஸ்காரத்தோடு பெண்கள் குழந்தைகளுக்கான சில எளிய யோகாசனத்தையும் அதன் பலன்களையும் இங்கே நாம் கொஞ்சம் விளக்குகிறோம். தினம் ஒரு அரை மணி நேரம் செய்து வாருங்கள். 1 மாதத்திற்கு பின்பு அதனுடைய முழு பலன்களும் பெறுகிற பொழுது ஆரோக்கிய வாழ்வின் அற்புதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இதுதான் பத்மாசனம். அடிவயிறு பகுதிக்கு இரத்த ஓட்டம் அதிகமாகும், நன்றாக பசிக்கும், நாடி சுத்தி, பிராணாயாமம் பயிற்சி செய்வதில் மிக எளிதாக இருக்கும். யோகமுத்ரா, முதுகினுடைய தசைகள், வயிற்று உறுப்புகள் புத்துணர்வு பெறும், தொந்தி கரையும். உத்தானபாத ஆசனம், ஜீரண உறுப்புகள் இறுகும், உடல் நாடி நரம்புகள் எல்லாம் தூண்டப்பெறும். உட்கட்டாசனம், முதலில் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலம் நாடி நரம்புகள் இலக்கம் கொடுக்கும். அடிவயிறு தொடைப்பகுதி இலக்கமாகும். 5 மைல் நடைப்பயணம் செய்வதன் மூலம் கிடைக்கிற பலன்கள் இதன் மூலம் கிடைக்கும். கால் மூட்டு வீக்கம், நீர்த்தேக்கம், வாதம் குணமாகும். பெறும், நல்ல தூக்கம் கிடைக்கும், கெட்ட கனவுகள் வராது, முதுமை போய் இளமை திரும்பும். விபரீத கரணி, தைராய்டு சுரக்கும், ஞாபக சக்தி கூடும், கண் பார்வை பலம் பெறும். பாத ஹஸ்தாசனம், முதுகு தசைகள் இலக்கம் பெறும், அடிவயிறு அழுத்தப்படுகிற பொழுது புத்துணர்வு பெறும். நீரிழிவு, மலட்டுத்தனம், வயிற்று வலி, அஜீரணம், தலைவலி போன்ற நோய்கள் எல்லாம் நெருங்காது. புஜங்காசனம், வயிற்று அறையில் தசைகள் இழுக்கப்படுவதால் இரத்த ஓட்டம் கூடும், முதுகு தண்டு பலம் பெறும், மார்பு விரியும், முதுகு வலி தீரும். தனுராசனம், முதுகு எலும்பின் வழியாக ஓடுகிற அத்தனை நாடி நரம்புகளும் புது இரத்தம் செலுத்தப்பட்டு உறுதியடைகிறது. ஜீரண சக்தி வளரும், வாய் துர்நாற்றமும் போகும். ஆண்களினுடைய டெஸ்டோஸ், பெண்களினுடைய ஓவரி இவையெல்லாம் பலம் பெறும். உஷட்டாசனம்,
முதுகெலும்பு பலப்படும், மார்பு விரியும், சுவாச கருவிகள் நன்கு வேலை செய்யும், மூக்கடைப்பு, ஆஸ்துமா நீங்கும். 1 மாதம் செய்தால் உங்கள் உடல் மார்பு பகுதி விரிவடைந்து போலீஸ் வேலைக்கும் கூட நீங்கள் தயாராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முயற்சி செய்து பாருங்கள். அர்த்த சிரசாசனம் மிக பலகீனமானவர்கள், மாணவர்கள், சிறுவர்கள், பெண்கள் இதை மட்டுமே செய்தாலே போதும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், கண் பார்வை வளரும். நின்ற பாத ஆசனம் எளிது, ஆனால் பலன் அதிகம். மனம் ஒருமைப்பாடு, திட சிந்தனை வளரும், நரம்பு தளர்ச்சி குறையும், இரத்த ஓட்டம் சீர்படும், அமைதி பெறும், சஞ்சலங்களிலே இருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். திரிகோணாசனம் முதுகுத்தண்டு சக்தி பெறும், மலச்சிக்கல் தீரும், இடுப்பு வலி, முதுகுவலி போன்ற நோய்கள் உங்களுக்கு ஏற்கனவே இருந்தால் அது முழுக்க நீங்கும். பாதஹஸ்தாசனம் முதுகுத்தண்டு இளகும், பலம் பெறும், வயிறு சம்பந்தமான எல்லா நோய்களும் தீரும். உஸ்தாசனம் விலா எலும்பு விரியும், முதுகுத்தண்டு பிரச்சனைகள் தீரும். ஆஞ்சநேய ஆசனம் எலும்புகள் பலம் பெறும், தசைகள் எல்லாம் இறுகும், மொத்த உடலும் வலுவாக அமையும். பஷி மோத்தாசனம் வயிறு தசை பலம் பெறும், பசி வரும், நீரிழிவு போகும், இளமை மேலிடும், கல்லீரல், மண்ணீரல், இறப்பை, கணயம், மூச்சரக்காய் இதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நன்கு வளரும். ஜானுஷீராசனம் விலாப்புறம் பலப்படும், அஜீரணம், வாயு தொந்தரவு நீங்கும், உடல் இளங்கும், வயிற்றுப் பகுதியில் இரத்தோட்டம் அதிகரிக்கும், பெருங்குடல், சிறுகுடல் செயல்பாடு அதிகரிக்கும், முதுகு இடுப்பு வலி நீங்கும். ஹாலாசனம் உடல் இளகும், அனைத்து நரம்புகளும் வலுப்பெறும், அஜீரணம் நீங்கும், இதனுடைய வலிகள் இருந்தால் அவை போகும். சேது பந்தாசனம் கண்கள் பார்வை கூராகும், மார்பு விரியும், வயிற்று தசைகள் இறுகும். வடியானசனம் இடுப்பு பகுதி வலுவாகவும், முதுகுத்தண்டு இளகும். உத்தானபாதாசனம் அடிவயிறு இறுக்கம் பெறும், தொந்தி கரையும், உச்சி முதல் பாதம் வரையுள்ள அத்தனை நாடி நரம்புகளும் தூண்டப்படும். மகப்பேறுக்கு பின் பெண்கள் இவ்வாசனம் செய்தால் வயிறு சுருங்கி அழகு வரும். ஷலபாசனம் வயிறு கெட்டிப்படும், குடல் இழுக்கப்பட்டு நன்கு வேலை செய்யும், மலச்சிக்கல் தீரும், முதுகு இடுப்பு வலி நீங்கும். வஜ்ராசனம் அலைவாய்கிற மனது கட்டுப்படும், சிந்தனை ஒருமுகமாகும், ஞாபக சக்தி கூடும். ஷவாசனம் உடல் களைப்பையும் மன சஞ்சலத்தையும் போக்க பயன்படுத்தப்படுகிறது, தசைகள் புத்துணர்வு பெறும், மனோசக்தி வளரும். அன்பார்ந்த பெரியோர்களே, இத்தோடு முடியவில்லை. இதோ இன்னும் ஒரு காணொளி இத்தோடு இணைத்திருக்கின்றோம். மிக 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 எளிதானது. ஒரு 10 நிமிடம் இதையும் பயிற்சி செய்யுங்கள். 100 ஆண்டுகளையும் கடந்து ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் மகன், மகள், பேர குழந்தைகள், பிதிர்களோடு வாழ்வாங்கு வாழ நீங்கள் தயாராவீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். எனவே யோகாவை பயிலுங்கள், அதன் மூலம் அனைத்து பலனையும் பெறுங்கள் என்று உங்களிடத்திலே நாம் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.